ஸோ இதெல்லாம் எங்களுடைய குற்றச்சாட்டாக நேற்று எங்களுடைய தலைவரின் அறிக்கையில் இருந்தது. ஸோ அதை மேலும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதை தொடர்ந்து முக்கியமாக நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய தலைவர் நேற்று குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழகம் கடைசி வரை இந்த விஷயத்தில் துணை நின்று சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, பொதுமக்களிடம் எடுத்து சென்று போராட்டமானாலும் சரி, அனைத்திலும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா பொறுத்த வரைக்கும் மொத்தமா 76 பேர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 73வது கட்சியா தான் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு பண்ணி. அதாவது அதுக்கு முன்னாடியே திமுக நாங்க வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம். திமுக எந்த வழக்கையும் பதிவு செய்யவில்லை. அதிலிருந்து ஒரு சில நபர்கள், தனி நபர்கள் பதிவு செய்திருக்கலாம். திமுக கட்சியாக எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. தமிழக அரசும் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. அது திரும்ப கோடிட்டு எம்பி வில்சன் வழக்கறிஞரா போய் ரெப்ரசென்ட் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதுல ஆர் ராஜா அவர்கள் தனிப்பட்ட நபர் யார் வேணாலும் பண்ணலாம். அது எப்படி ஒரு மாநில அரசாக இதை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை வந்து ஆர் ராஜா அவர்கள் கொண்டு போய் ஃபைல் பண்றதுக்கு உரிமை இருக்கா? இல்ல ஆர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர் ராஜா அவர்கள் தனிப்பட்ட நபர். நாளைக்கு 2 வருஷத்துல அவருடைய முடிவுகள் மாறலாம், அவருடைய மனம் மாறலாம், இல்ல அவருடைய நிலைமையும் மாறலாம். அது எப்படி அரசு சார்பாக இருக்க முடியும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நேற்று எங்க அறிக்கையிலும் எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே மாதிரி சிஏ ஆக்டுக்கு ஒரு கேரளா அரசு வந்து அவங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஏன் அதே முன்னுராக இருக்க அதாவது இது எப்படின்னா, சும்மா பொதுமக்கள்கிட்ட ஒரு கண் துடைப்புக்கு யாரையாவது வழக்கு தொடுக்க வச்சுட்டு நாங்க வழக்கு தொடுக்கிறோம், எங்க அட்வொகேட் ஆஜராங்கன்னு இல்ல. வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் யாருக்கு வேணாலும் ஆஜராவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த சம்பந்தமாக திமுக கட்சியும் மாநில அரசும் என்ன செஞ்சது? திமுக கட்சியை விட்டுருங்க, அவங்கள பத்தி கவலை இல்லை. மாநில அரசு பொறுப்பாக இதுல அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போக வேண்டிய கடமை அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணன் திரு ஆர் ராஜா அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆர் ராஜா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆனா மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? இந்த சட்ட திருத்தத்திலே முக்கிய பிரச்சனை என்னன்னா, மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அதிகாரம் அதிகமா இருக்கு. இதை சம்பந்தமாக சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு மாநில அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும். ஏன்னா மாநில அரசு எடுத்து சொல்லணும், இதாவது மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரி செய்தால் இந்த சொத்துக்கள் இருந்து இவ்வளவு விஷயங்கள் தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து தானே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றி வீட்டில் பூட்டி வைத்துக்கிறதுக்கு இல்ல. இதே தான் அவங்க செஞ்சாங்க. அந்த 2009 வந்து எல்லா எம்பிகள்கிட்டையும் ராஜினாமா வாங்கிட்டு அந்த ராஜினாமா கடிதத்தையும் வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்து ஊரை ஏமாற்றியதான் மிச்சம். அதே போலதான் இன்னைக்கும் அந்த துரோக பட்டியலில் வக்ஃபு சம்பந்தமாக சும்மா கண் துடைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்கும் லாப நஷ்டம் இருந்தால் மட்டுமே திமுக தலையிடும். மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக துரோகத்தை தான் செய்வார் என்றால் இதான் சொல்லுவாங்க. அபிஷேக் மனு சிங்வி வந்து இன்னொரு முஸ்லீம் அமைப்புக்காகவும் வந்து வாதாடுறாரு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணாங்க. அதனால தான் இல்ல இதை வந்து பல தடவை கிளாரிஃபை பண்ணியாச்சு. திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் அவருடைய ட்விட்டர்ல இதுக்கான நன்றியை எங்களுடைய தலைவருக்கு தெரிவித்து விட்டார். இது பல தடவை கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொய் பிரச்சாரத்தை செய்வதை தவிர திமுக எந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் செய்யவில்லை. பொய் பிரச்சாரம், அதாவது அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இதுக்கு ஆஜராகல, இப்படி பொய்யான பிரச்சாரத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவர் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்திலும் இதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து, எங்களுடைய தலைவருக்கு நன்றியை தெரிவித்து குறிப்பிட்டிருந்தார். இதில் நாங்கள் கூறப்படுவது முக்கிய குற்றச்சாட்டு, திமுக கட்சியை விட்டுவிட்டாலும் தமிழக அரசு இதில் ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது?